உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. ஊர்வலத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு விதிமுறைகளை உருவாக்கிய பின்னரும் RSS அணிவகுப்பிற்கு அனுமதி வழங்குவதில் ஏன் தாமதம் என்ற ஒரு கேள்வியை காவல்துறைக்கு எழுப்பியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்குடைய முழுமையான பின்னணி என்ன? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வேற என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காங்க? விரிவா சொல்லுங்க. வணக்கம். விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு RSS திட்டமிட்டிருக்கிறது. இந்த அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க கோரிய விண்ணப்பங்களை பரிசீலிக்கும்படி சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் RSS தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தன. அப்போது அணிவகுப்புக்கு அனுமதி கோரி RSS அணி அமைப்பினர் அளித்த விண்ணப்பங்களை பரிசீலித்து வருவதாகவும் 29ஆம் தேதிக்குள் முடிவெடுத்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர்கள் தரப்பில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பிறகும் கூட இந்த அணிவகுப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து ஆண்டுதோறும் ஒரே வழித்தடத்தில் தான் அணிவகுப்பு நடைபெறுகிறது. அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பிறகும் கூட அனுமதி வழங்குவதில் ஏன் தாமதம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளிவைத்தார். அதற்கு முன் இந்த அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பரிசீலித்து முடிவுகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.